ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் 3லிருந்து விருந்து போற்றுதும் உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு இயல் 3 கூட்டாஞ்சோறு நம்ம பண்பாடை விளக்கக்கூடிய ஒரு இயலாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது உரைநடை பகுதி விருந்து போற்றுதம். விருந்து போற்றுதம் அப்படிங்கிறது என்ன இதில் விளக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழருடைய பண்பாடு, தமிழ் மக்களுக்கு விருந்தினரை உபசரித்தல் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பண்பாடாக இருந்தது, எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது, அதை பற்றி எந்தெந்த நூல்களில் யார் யார் எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இன்றைய தலைமுறைக்கு, இன்றைய வாழ்வியல் சூழலுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி ஆர் ஹேபிட் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம இந்த விருந்து போற்றுதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். ஸோ அது என்ன, எப்படி இருந்தது, நம்ம எந்த மாதிரி ஒரு தமிழர் பண்பாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியுடன் வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். ஸோ விருந்தோம்பல் அப்படிங்கிறது என்ன, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை முகமலர்ச்சியோடு நம்ம ரிசீவ் பண்ணணும். அவங்கள ஒரு ஹாப்பினஸோடு ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்கள அன்பு பாராட்டுறது பேர் தான் விருந்தோம்பல். முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், வீட்டுக்கு வரவங்க எல்லாரையுமே விருந்தினர் அப்படின்னு காமனாக வி கால் தம் அஸ் கெஸ்ட், அவ்வளோதான். அவங்க உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கப்பா, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவ்வளோதான் விருந்தினர், ரைட்? ஆனால் அப்படி கிடையாது. விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தில் கருதுகின்றனர். அது தவறு. விருந்தினர் வேறு, உறவினர் வேறு. அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. உறவினர் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ரிலேட்டிவ், நமக்கு தெரிஞ்சவங்க, பழகினவங்க, அவங்கள பற்றி நமக்கு எல்லாமே தெரியும், அவங்க தான் உறவினர்கள். விருந்தினர் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ அந்த காலத்தில் உறவினர்களை அன்பு பாராட்டி விருந்து படைத்ததை அவங்க பெருமையாக சொல்லலை. தட் இஸ் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தான், எப்பயுமே எல்லாரும் பண்ணக்கூடியது. ஏன்னா உங்கள் அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, மாமா, அத்தை, இவங்க எல்லாரையும் நீ விருந்து அன்பு பாராட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஸ்ட்ரேஞ்சராக, புதுசாக வெளியில் போகக்கூடிய வழிப்போக்கர்கள், அவங்கள கூப்பிட்டு உணவு கொடுத்து உபசரித்து அனுப்பியிருக்கிறாங்க. அதுதான் இங்கே விருந்தோம்பல் அப்படிங்கிறத நம்ம தமிழர் மரபாக பார்க்குறாங்க. முன்பின் அறியாத புதியவர்களுக்கு விருந்தினர் என்று பெயர். விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். இது முக்கியமான ஒரு விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். அற உணர்வும் தமிழர் மரபும். தமிழருக்கு இந்த 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 பர்டிகுலர் லெசனில் ஒரு ஹெட்டிங்குமே உங்களுக்கு கொஷினாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அற உணர்வும் தமிழர் மரபும் பற்றி விளக்குக அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்கில் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, கலிங்கத்து பரணியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு 4-5 பாயிண்ட்டாக எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அற உணர்வும் தமிழர் மரபும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே கொடுத்துருக்காரு. அதிகாரம் 9 நினைக்கிறேன். 9 விருந்தோம்பல். இந்த அதிகாரம் 9 ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 10 பாடல்களுமே விருந்தோம்பலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதில் முக்கியமாக ஒரு பாடல் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மோப்பக்குழையும் அனிச்சம். மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திறந்து நோக்கக்குழையும் விருந்து. இதுதான் அந்த பர்டிகுலர் திருக்குறள். அதாவது அனிச்ச மலர்னு ஒரு மலர் இருக்குது. அந்த மலர் நீங்கள் மோந்து பார்த்தாலே வாடிடுமா, மூக்கு கிட்ட கொண்டு போய் அதை நுகர்ந்தீங்க அப்படின்னாலே அது வாடி போயிடும். மோப்ப குழையும் அனிச்சம். நீங்கள் முகர்ந்தாலே அந்த அனிச்ச மலர் குழைந்து விடும். அதுபோல் முகம் திறந்து நீ முகம் திரிந்து பார்த்தா, உன் முகத்தில் சின்ன ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸு, சலிப்போ, ஒரு கோவமோ, வெறுப்போ, ஒரு சின்ன முகம் திரிந்து நீ நோக்கினா, முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. அந்த விருந்தினர் மனம் வாடிவிடும். அது நல்ல இது கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. மோப்ப குழையும் அனிச்சம் என்ற குறளில் எடுத்துரைக்கிறார். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. முகத்தில் எந்த ஒரு மாற்றமும், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மாற்றத்தை காட்டாமல் முகமலர்ச்சியோடு தான் நீ விருந்தினரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லற கடமையாகவும் பார்க்கப்பட்டது. கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை காட்டிலும் விருந்தினருக்கு நம்மளால் சரியாக விருந்து படைக்க முடியவில்லையே அப்படிங்கிறது தான் ரொம்ப எண்ணி வருத்தப்பட்டதாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த அற உணர்வும் தமிழர் மரபில் நீங்கள் யாரை பற்றியெல்லாம் எழுதணும், ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் பற்றி எழுதணும், மோப்பக்குழையும் அனிச்சம் பற்றி சொன்னாங்க. அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எப்படி கண்ணகி வருத்தப்பட்டாங்க, கோவலனை பிரிந்ததை காட்டிலும் விருந்தினரை உபசரிக்க முடியாமல் போனதை வருத்தப்பட்டதாக குறிப்பிடுகிறார். கம்பர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் ஈகையும் விருந்தும் செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது கலிங்கத்து பரணியில் செயம் கொண்டார் அப்படிங்கிறவர் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உண்மையாக கூறியுள்ளார். இந்த 4 பாயிண்ட்டுமே அற உணர்வும் தமிழர் மரபும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும்.
நெக்ஸ்ட்டு தனித்து உண்ணார். தமிழருடைய மரபு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, நம்ம தனியாக சாப்பிட மாட்டோம். நம்ம எப்பயுமே வந்து விருந்தோம்பல் வந்து நம்மளுடைய அடிப்படையாக இருந்து அமிழ்தமே கிடைத்தா கூட நமக்கு ஒரு அரிய வகையான ஒரு உயர்தர உணவு ஏதோ ஒரு ஹையஸ்ட் இதுவாக கிடைச்சிருந்தா கூட அதையும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து தமிழருடைய மரபாக இருந்தது. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்பர் நல்லோர், அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது. இதுதான் வந்து சொன்னாங்க. அந்த அளவுக்கு கொடுத்து சாப்பிட்றவங்க அவங்க இருக்கிறனால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கி கொண்டு இருக்கிறது. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. இது வந்து புறநானூறு பாடலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அமிழ்தமே கிடைத்தாலும் தானாக தனியாக உண்ணார், மற்றவர்களுக்கும் கொடுத்து உண்பவரே நல்லோர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தனித்து உண்ணார். இதை சொன்னவர் வந்து கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படிங்கிறவர் புறநானூறு பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 7 அடி நடந்து சென்று வழியனுப்பினர். அடுத்து வரக்கூடிய காசி காண்டம்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அந்த காசி காண்டமில் 9 விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. நம்ம எப்படி விருந்தோம்பலை வந்து கையாளணும் அப்படிங்கிறது. அதில் வந்து வாசல் வரை சென்று வழி அனுப்புதல் அப்படிங்கிறத கடைசியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து இங்கேயும் மென்ஷன் பண்ணுறாங்க. 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினார். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்களாம், விருந்தினர் வீட்டுக்கு வந்து போனால் அவங்க கிளம்புறேன்னு சொன்னதுக்கப்புறம் டோரை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்துட மாட்டாங்க. அவங்க வாசல் வரைக்கும் சென்று அவங்களை வழி அனுப்பி விட்டு வருவது தான் வந்து சரியான பண்பாடு. இன்றைக்கும் வந்து நம்ம நிறைய நம்மளுடைய வீடுகளில் நம்ம இப்போ தாத்தா பாட்டி அம்மா அப்பா வந்து அதை செய்வாங்க. மேபி இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் நம்ம அப்படியே நம்ம காரிடாரோட சாத்திட்டு வந்துடுறோம். பட் தட்ஸ் நாட் ரைட். நம்ம வந்து அவங்கள வாசல் வரைக்கும் சென்று வழி அனுப்பி விட்டு வருவது தான் வந்து சரியான முறை. பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் பொழுது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். காலின் 7 அடி பின் சென்று அப்படிங்கிறது புறநராற்றுப்படையில் சொல்லக்கூடிய ஒரு வரியாக இருக்கிறது. இது ஏங்க நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, தேர் ஆர் சான்சஸ் 1 மார்க்கில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அடுத்து அல்லில் ஆயினும். அல்லில் அப்படின்னா நடு இரவு அப்படின்னு அர்த்தம். அல்லில் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் வந்து நடு இரவு அப்படிங்கிறது. விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு. நீங்கள் காலையில் வந்தால் மட்டும் கிடையாது, நடு இரவில் ஒரு டைமிங் இல்லாமல் எப்போ வந்தால் கூட அவங்க வந்து விருந்தினருக்கு விருந்து படைத்து அவங்கள வந்து அனுசரித்து இருந்தாங்க. உணவிடும் நல்லியல்பு வந்து தமிழருக்கு இருந்தது. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நற்றினை குறிப்பிடுகிறது. ஸோ இந்த லெசனில் வந்து எந்த செய்யுள் எந்த லைன் வந்து எந்த நூலிலிருந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும், இது வந்து நற்றினையிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வந்து அல்லில் ஆயினும். அடுத்து இன்மையிலும் விருந்தோம்பல். இது வந்து ஒரு முக்கியமான கொஷின், இம்பார்ட்டண்ட், எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்மையிலும் விருந்தோம்பல் அப்படின்னா தனக்கே ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கே எனக்கு ஒன்றும் இல்லை, நானே வறுமையில் இருக்கேன், அந்த சமயத்திலையும் பசி என்று யாராவது என் வீட்டுக்கு வந்தால் அவங்க வந்து எப்படி விருந்தளித்தார்கள் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் அந்த மாதிரி மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. வறிய நிலையிலும் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். எனக்கே ஒன்றும் இல்லைனா கூட வந்தவங்களுக்கு வந்து நான் இல்லைன்னு சொல்லி அனுப்ப மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நம் முன்னோர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. அவங்களுக்கே சாப்பிட ஒன்றும் இல்லை, விதைக்காக தான் சிறு திணையை வச்சுருக்காங்க கொஞ்சமாக. விருந்தினர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த திணையை வந்து உரலில் போட்டு குத்தி அதில் வந்து அவங்களுக்கு விருந்து கொடுத்து செஞ்சுருக்காங்க அந்த வீட்டின் தலைவி. அதை வந்து புறநானூரில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன். அன்னைக்கு வந்து வாள் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது அவங்களுக்கு. ஸோ விருந்தினருக்காக உணவு கொடுப்பதற்காக நம்மக்கிட்ட காசு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது அந்த வாளை வந்து பணயம் வைத்து முதல் நாள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. முந்தின நாள் வந்தாங்க, அடுத்த நாள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் வாளை பணயம் வைத்து தலைவன் வந்து கொண்டு வந்து கொடுக்குறான். அடுத்த நாள் மறுநாளும் விருந்தினர் வந்ததுனால என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் டைம், ஏன்னா இவங்க வந்து விருந்தினர் தானே, வழிபோக்கர்கள் தானே, யாராவது வந்து திடீர்னு பசின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அடுத்த நாளும் விருந்தினர் வந்துட்டாங்க அவங்களுக்கு. அப்படி இருந்தப்போ என்ன சொன்னாங்க, தன் கருங்கோட்டு சீரி யாழை, யாழ் அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி இல்லையா, கருங்கோட்டு சீரி யாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு.
இதுவும் புறநானூற்று செய்தி தான். இது இல்லாமல் நமக்கு பெரிய புராணத்துலேயும் வந்து இளையான்குடி மாறநாயனார் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது. அதாவது விருந்தினர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வயலில் அவங்க விதைத்து வைத்திருந்த நெல்லை வந்து அரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வீட்டில் எதுவுமே இல்லை சாப்பிட. அவங்க முதல் நாள் போயிட்டு விதைச்சிட்டாங்க நெல் எல்லாமே. அந்த விருந்தினர் வந்துட்டாங்களே, இப்போ வீட்டில் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறதுக்காக முதல் நாள் விதைத்த நெல்லை வந்து அவங்க மண்ணிலேருந்து அரிச்சு எடுத்துகிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி, அப்போ வந்து மனைவி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அடுப்பெரிப்பதற்கு விறகு இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க வீட்டின் கூரையில் இருந்த விறகுகள் எல்லாம், அந்த வுட்டு இருக்கும் இல்லையா கூரைகளில், அதை எடுத்து கொடுத்து விறகுக்காக கொடுத்து, அப்போ கூட்டோ இல்லை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லவும், அவங்க தோட்டத்தில் அங்கே வாசலில் இருந்த கீரைகள் இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து அவங்களுக்கு விருந்தினருக்கு விருந்து படைத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து பெரிய புராணம் நமக்கு சொல்லுது. இந்த மாதிரியான பல சான்றுகள் உதாரணங்கள் வந்து நம்ம முன்னோர் எப்படி விருந்தினரை பேணி உபசரித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்மையிலும் விருந்தோம்பல் குறிப்பெழுதுக அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட், நிலத்திற்கு ஏற்ற விருந்து. எந்த மாதிரியான நிலத்தில் வாழ்ந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான விருந்து வந்து அமைச்சிருக்காங்க. நமக்கு தெரியும் ஐவகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ அந்த மாதிரி நெய்தல் நிலத்தவர் அப்படிங்கும்போது கடலும் கடல் சார்ந்த பகுதியும், அங்கே இருக்கிறவங்க என்ன கொடுத்துருப்பாங்க, மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்று சிறுபான் ஆற்றுப்படை வந்து குறிப்பிடுகிறது. விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. எந்த மாதிரி வந்து விருந்தினரை வந்து எதிர்கொண்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி பெரிய கதவு இருக்கும் இல்லையா, வாயில் கதவை, அதை அடைப்பதற்கு முன்னாடி இந்த மாதிரி யாரேனும் பசியோடு இருக்கின்றனரா, யாரேனும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரீங்களா அப்படின்னு வாலண்டியராகவே இவங்க போய் கேட்பாங்க. நாங்கள் கதவு சாத்த போகிறோம், படுக்க போகிறோம், நீங்கள் யாராவது இருக்கீங்களா, உங்களுக்கு சாப்பாடு போடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்குள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உண்ண உணவு வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளார்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்தது. இதை வந்து ஒரு ஹேபிட்டாகவே வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று குறுந்தொகையில் இதை வந்து சொல்லியிருக்காங்க. பலர் புகக்கூடிய பெரிய வாயில் அடைப்பதற்கு முன்னாடி உணவு வேண்டுமா, யாருக்காவது உள்ளீர்களா அப்படிங்கிறது கேட்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு. இது வந்து அம்சப்பிரியா, இவங்க வந்து கொஞ்சம் மாடர்னாக இந்த மாதிரி கவிதை எழுதக்கூடியவங்க. இலையை மடிப்பதற்கு முன்னாடி வந்து இன்னும் வேணுமா அப்படின்னு கொண்டு நிறைய வந்து ஃபுட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதில் வந்து அவங்களுடைய பாசம், பிரியம் தான் வந்து நமக்கு தென்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உற்றாரோடு நின்ற விருந்து அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், உறவினர் வேறு விருந்தினர் வேறு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து விருந்தினர், அந்த ஸ்ட்ரேஞ்சரை, வழிபோக்கர்களை, வெளியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து விருந்து கொடுக்கறது. யார் வந்தாலும் வறுமை இருந்தால் கூட அந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட முடிஞ்சதை கொடுத்து பண்ணக்கூடியது. அது வந்து காலப்போக்கில் எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, உற்றாரோடு நின்ற விருந்து. நமக்கு வேணுங்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்களோட அந்த வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டாக ஆரம்பிச்சுது. சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினார்கள். இந்த ஹேபிட் வந்து பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, விருந்தினரை போற்றும் பழக்கம் வந்து எல்லார்கிட்டையுமே இருந்தது. கால மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்தது. காலம் மாற என்னாச்சு, ஸ்ட்ரேஞ்சரை, விருந்தினராக வரக்கூடியவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு விருந்தளிக்கிறது வந்து குறைஞ்சிருச்சு. விருந்தளிப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவோம், வழிபோக்கர்கள் இல்லை வந்து தங்குறதுக்கு ராத்திரி ட்ராவல் பண்ணுறாங்க, நடந்து தான் போகிறாங்க, இல்லை வண்டிகளில் போகிறாங்க, மாட்டு வண்டியில். அப்படிங்கும்போது இரவு நேரம் பயணம் செய்ய முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த வீட்டு திண்ணையிலையும் அவங்க படுத்து உறங்கிட்டு செல்வாங்க. அடுத்த நாள் இல்லை முதல் நாள் வந்து வரும்போது பசிக்குதுன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிறத கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. காலப்போக்கில் இதெல்லாம் குறைய என்ன ஆச்சு, அந்த வழிபோக்கர்களுக்கு இல்லை பயணம் செல்வர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது, உணவு உண்றதுக்கு சில இடங்கள் தேவைப்பட்டது. அதனால் சத்திரங்கள் பெருக ஆரம்பித்தது. நாயக்கர் மற்றும் மராட்டிய காலங்களில் சத்திரங்கள் வந்து மிகுதியாக ஆகின. வழிபோக்கர்களுக்காக இது வந்து நிறைய கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில் ஓரளவு தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினராக ஏற்றனர். படிப்படியாக உற்றார் உறவினர் நண்பர்களை மட்டுமே விருந்தினராக ஏற்கும் காலம் வந்தது. அதுதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு வேணால் எப்படி வேணால் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவு தெரிந்தவர்கள், இப்போ வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, இந்த சர்க்கிள் மட்டும்தான் வந்து நம்ம கெஸ்ட்டாக விருந்தினராக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தோம்பல் இன்னைக்கு விருந்தோம்பல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்.
திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களை அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடியுது. இன்னும் வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் வில்லேஜில் வந்து திருவிழாக்காக ஊருக்கு வரவங்களை கூப்பிட்டு விருந்தளிக்கிறது இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. சில இடங்களில் காண முடிகிறது. திருமணத்தை உறுதி செய்தல், திருமண வளைகாப்பு, பிறந்தநாள், புதுமனை புகுவிழா போன்றவற்றை இல்ல விழாக்களாகவே கொண்டாடினர். அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த எந்த ஃபங்க்ஷன் வீட்டில் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து வீட்டிலே பண்ணுவாங்க. இப்போயுமே வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், மோஸ்ட்லி தெலுங்கு மூவிஸு இல்லை வேறு இந்த மாதிரி ஃபேமிலி மூவிஸ், ஃபேமிலி ஓரியன்ட் மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட வீட்டில் எல்லாரும் சேர்ந்து வீட்லேயே டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க இல்லையா. அதுதான் வந்து ஆரம்ப காலங்களில் அப்படியே தான் நடந்தது. திருமணமாக இருந்தாலும் கூட வீடுகளிலே தான் வந்து திருமணம் நடக்கும். உங்கள் பாட்டி தாத்தாவெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து மண்டபம் எடுத்து சத்திரம் எடுத்து ஹால் எடுத்து பண்ணுறதெல்லாம் கிடையாது. திருமணத்தை உறுதி செய்தல், நிச்சயதார்த்தம், திருமண வளைகாப்பு, பிறந்த நாள், புதுமனை புகுவிழா இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை வந்து இல்ல விழாக்களாகவே கொண்டாடினர். அப்போது என்ன பண்ணுவாங்க, அங்கே வரக்கூடிய உறவினர்களோ விருந்தினர்களோ யாராக இருந்தாலும் வீட்டில் உட்கார வச்சு எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல் இருந்து அந்த 4-5 நாட்களாக இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருந்தது. ஆனால் அப்பொழுது மிகுதியாக விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர். ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு, வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டன. இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுனா கூட கிராண்டாக ஹால் எடுத்து மண்டபம் எடுத்து அப்படி தான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியில் உபசரித்து வழி அனுப்புவது வரை திருமண ஏற்பாட்டாளர்களே செய்யும் பண்பாட்டு மாற்றத்தை காண முடிகிறது. வீட்டுக்கு அழைத்து விருந்தளித்து மகிழ்ச்சியோடு இருந்த கலாச்சாரம் மாறி போய் இப்போ எல்லாமே கான்ட்ராக்ட், மேரேஜ் கான்ட்ராக்டர் ஏஜென்சிஸ் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றோம். வாசலில் பன்னீர் தெளிக்கிறதுலேருந்து தாம்பூலப்பை போட்டு அனுப்புகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவங்க தான் பார்த்துக்குறாங்க இல்லையா. அப்போ நமக்கும் அந்த விருந்தின உபசரித்தலுக்கும் என்ன ஒரு இது இருக்குது, கண்டிப்பாக இருக்காது. அந்த மாதிரி வந்து இன்றைய காலகட்டங்களில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. அந்த உயரிய தமிழ் பண்பாடு தான் இன்றைய தமிழர்களால் பின்பற்றப்படுகிறது. காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம். ஸோ நம்ம இதை விட்டுடாமல் நம்ம மறுபடியும் பழைய மாதிரி எல்லாரையும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம உற்றார் உறவினர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் சேரும்போது அவங்களை இன்முகத்தோடு வரவேற்று உபசரித்து நம்ம வழி அனுப்பணும் அப்படிங்கிறத நாமளும் பண்ணணும், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், வாழை இலையில் விருந்து. இதுவுமே வந்து கொஷினாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழை இலையில் விருந்து அப்படிங்கிறது இது ஒரு தமிழர் மரபு. இது வந்து இன்னுமே வந்து அமெரிக்காவில் மினசோட்டா அப்படிங்கிற ஒரு தமிழ் சங்கத்தில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி இடம் உண்டு. வாழை இலையில் சாப்பிட்றது வந்து ஒரு மெடிசனலாக ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழை இலை, தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது வந்து நம்மளுடைய மரபாக கருதப்படுகிறது. வாழை இலையின் மருத்துவ பயன்களை வந்து நமக்கு அன்றைக்கே அவங்க தெரிந்திருந்தார்கள். இதை வந்து எப்படி வாழை இலையை போடணும், எங்கே எப்படி சாப்பாடு பரிமாறணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டர் இருக்குது, ஒரு முறை இருக்குது. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். எப்படி உணவு பரிமாறணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதி. ஸோ வாழை இலை உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பக்கம் இப்படி குறுகலாகவும் ஒரு பக்கம் இப்படி நீண்டும் இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும் இல்லையா. இந்த அகலமான பகுதி வந்து ரைட் சைடில் இருக்கணும், இந்த குறுகிய பகுதி வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரைட் ஹேண்டில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க. ஸோ அகலமான பகுதி, பெரிய பகுதி வந்து ரைட் சைடும் வலப்பக்கமும், குறுகிய பகுதி வந்து லெஃப்ட் சைடும் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சைட் லெஃப்ட் சைட் கார்னரில் உப்பு, ஊறுகாய், ஸ்வீட் இதெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் அளவில் சிறியது. நாம் உணவில் எடுத்துக்கிறதுமே ரொம்ப சிறிய அளவு தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். அதே மாதிரி இந்த சைட் பார்த்திங்கன்னா கீரை, காய், பொரியல் இதெல்லாம் வைப்பாங்க. இந்த பக்கம் சோறு இதெல்லாம் சாம்பார் போடுவாங்க. அப்போ வந்து நல்ல உழைப்பு இருந்தது, அதனால அதிகமான உணவு தேவைப்பட்டது. அதனால இந்த பக்கம் வந்து பெரிய அளவில் அதிகமாக சாப்பிடக்கூடியவற்றையும் இந்த பக்கம் சிறு சிறு உணவுகளையும் வந்து பரிமாறினாங்க. இலையில் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளும், வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலியான பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும் வைத்து எடுத்து உண்ண வசதியாக பரிமாறுவார்கள். இந்த மாதிரி வச்சாதான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிவுடன் பரிமாறுவார்கள். அங்கே சாப்பிடும் போதே தெரியும் எது வந்து விரும்பி சாப்பிட்றாங்கன்னு, மறுபடியும் அதை கேட்டு வந்து வைப்பாங்க. இதுதான் வந்து வாழை இலை விருந்து. இதை வந்து இன்றைக்குமே வந்து
அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ் சங்கத்தில் இந்த வாழை இலை விருந்து வந்து ஆண்டுதோறும் கொண்டாடி வராங்க. இங்கே ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பண்பாட்டுக்குரிய சில உணவுப் பொருள்கள், அதாவது முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம், இந்த மாதிரி சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர். அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். தொடர்ந்து பல பன்னாட்டு நிகழ்ச்சிகளையும் இந்த தமிழ்ச்சங்கம் வந்து நடத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து விருந்தோம்பல், விருந்து போற்றுதும். நம்ம தமிழர் வந்து எப்படி ஒரு கலாச்சாரத்தை, ஒரு பண்பாடை, ஒரு விருந்து போற்றுதலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. இன்றைய தலைமுறைக்கு நிச்சயமாக இதை கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஸோ இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை ஃபாலோ பண்ணணும். அண்டு இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹெட்டிங்குமே வந்து உங்களுக்கு ஒரு கொஷினாக அமைவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்டே டியூன் ஃபார் மூர் வீடியோஸ்.